வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஊரப்பாக்கம். ஸோ ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 கிலோமீட்டர் வரும். ஜிஎஸ்டிலேருந்து வந்தோம் அப்படின்னா ஒரு 1.25 கிலோமீட்டர் வரும். 1.25 கிலோமீட்டர்லேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிரியா நகர் ஆர்ச்சிலேருந்து வந்தோம்னா, ஜிஎஸ்டி பிரியா நகர் ஆர்ச்சிலேருந்து வந்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் வந்துடலாம். இது தொல்காப்பியர் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. 30க்கு 60 30:60 ஈஸ்ட் ஃபேஸிங்கு 24 ஃபீட் ரோடு, 3800 பர் ஸ்கொயர் ஃபீட்டு ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நிறைய பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லாஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டலுக்கு விடுற மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பங்களா வீடு, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அருள் நகர் 40 ஃபீட் ரோடு வருது. அது நம்ம பிரியா நகரில் வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த அருள் நகர் 40 ஃபீட் ரோடில் வந்துட்டு நம்ம ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் நம்ம இது வந்து எம்ஜி நகருக்குள்ளே வருது. ஸோ இமானுவேல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இமானுவேல் ஸ்கூல் வந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரோடில் வந்து ஜாயின் ஆகிட்டு நம்ம லெஃப்ட் எடுத்து அடுத்த ரைட் வந்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸியாக நம்ம வந்து சேர்ந்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய பங்களா மாதிரியான வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இண்டிவிஜுவல் வில்லாஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃப்ளாட்ஸு, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எனி டைம் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடமாவும் கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு வந்து இது சேல்ஸு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இமீடியட்டாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீடு கட்டி குடியேறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங் ரொம்ப ரேருங்க. ஸோ நமக்கு வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், இந்த வண்டி நின்றுருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்துருக்கிறது 30க்கு 60 ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிடச்சிருக்கு. பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடு, அதே போல் லெஃப்ட் சைடுலாம் பெரிய பங்களா மாதிரியான வீடு, ரொம்ப பெரிய வீடுலாம் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருக்குறது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இந்த ஏரியாவில் பிளாட் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிடச்சிருக்கு. கிளியர் டாக்குமெண்ட்டு, டைரெக்டாக உட்காந்து நம்ம பேசிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சோல்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்தோன்னா ஃபேமிலியில் எல்லோரும் ஒரு டைம் வந்து பார்த்துட்டீங்க, ஒரு வீக்கெண்ட்லேயோ இல்லை நார்மலாக ஒரு டேஸ்லேயோ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே டைம் வந்து பார்த்துட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக நம்ம பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருத்தராக ஒரு டைம் வரும்போது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதுக்குள்ளே வேறு யாருனா முடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் அதை சொல்கிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மேலும் சந்தேகம் இருந்தாலும், மேலும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.